ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் Kinemaster அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த Kinemaster அப்ளிகேஷன் பேசிக்கான சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த Kinemaster அப்ளிகேஷன் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொன்னாக்க வாட்டர் மார்க் வரும். அந்த வாட்டர் மார்க் இல்லாமல் நம்ம டவுன்லோட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டுருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதை போய் நீங்கள் பார்த்து கூட நீங்கள் அந்த Kinemaster அப்ளிகேஷனை வித்தவுட் வாட்டர் மார்க்கு Kinemaster அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நான் போகிற இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் Kinemaster வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி 16 அதாவது யூடியூப் வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா 16:9 இருக்கு இல்லைங்களா, 16:9 இதை நீங்கள் ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தோடனே இந்த மாதிரி உள்ளே வந்துடும். உள்ளே வந்த பிறகு இப்போ நம்ம வந்து சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு இமேஜை வந்து நம்ம எடிட் பண்ணுறோம், இல்லை ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறோம், இமேஜ் அண்ட் வீடியோ க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா மேலே பார்த்தீங்கன்னா மீடியான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆடியோ, இங்கே பார்த்திங்கன்னா லேயர், இங்கே பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டு. அது மீடியாவில் போனீங்கன்னா நம்மளுடைய கேலரி ஓப்பன் ஆகும், நம்மளுடைய ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே ஒரு வீடியோ நம்ம ஆட் பண்ணணும், இல்லை ஒரு வீடியோக்குள்ளே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணணும், இல்லை ஃபோட்டோக்குள்ளே ஒரு வீடியோ ஆட் பண்ணணும், ஒரு பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம லேயரில் போய்ட்டு தான் நம்ம ஆட் பண்ண முடியும். டேரெக்டாக நம்ம மீடியாவில் ஆட் பண்ண முடியாது. ஆடியோ ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இந்த ஆடியோ உள்ளார போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட் இது மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டு, நம்மளுடைய வாய்ஸ் ரெக்கார்டு கூட பண்ணி நம்ம ஒரு இமேஜ்லையோ இல்லை ஒரு வீடியோலையோ நம்மளுடைய வாய்ஸை கூட நம்ம அதில் ஆட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வாய்ஸ் ஆப்ஷன். இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் இருக்குது. சென்டரில் ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா நம்மளுடைய கேமரா வந்து ஆன் ஆகிடும். அதான் நம்ம டேரெக்டாகவே நம்ம கேமரா பிடிச்சி நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணலான்றதுக்காக இந்த கேமரா ஆப்ஷனு. இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் எப்படி நம்ம எடிட்டிங் பண்ணுறது, அதாவது ஃபோட்டோஸை வந்து எப்படி வீடியோவை நம்ம எடிட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். மீடியாக்குள்ளே போய்டுங்க. மீடியாக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஃபோல்டர், நம்ம கேலரி ஃபோல்டர்லாம் இங்கே ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுன்னு சொல்லி இந்த அப்ளிகேஷன்லேயே இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இமேஜஸ், இதில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் நமக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டாக சூஸ் பண்ணுறேன், ஒரு எல்லோ கலர் நான் சூஸ் பண்ணுறேன். பாருங்கள் இங்கே எல்லோ கலர் வந்துருச்சு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சர், அதாவது நம்ம ஃபோட்டோஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம இழுத்துக்கலாம். இந்த பாருங்கள் இப்போ இவ்வளோ லென்த்துக்கு, அதாவது 15 நிமிஷத்து வரைக்கும் நம்ம 15 செகண்ட் வந்துட்டு இந்த இழுத்துருக்கிறேன் நான். எவ்வளோ வேணால் இழுத்துக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரணமாக இந்த மாதிரி டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வருது பாருங்கள். இது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இல்லை டைம் லேயர்கிட்ட நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா இந்த பாருங்கள், இந்த லேயர் டச் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வருது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கூட நீங்கள் இப்போ நம்ம டிஸ்பிளே பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோவாக இருக்குது, இந்த கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. இந்த பாருங்கள், இதில் போய்ட்டு நீங்கள் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரெட் கலர் சேஞ்ச் பண்ணுற பாருங்கள் ரெட் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு இங்கே வந்து சிசர் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம கட் பண்ணுறது, அதாவது நம்ம ட்ரிம் பண்ணுறது. பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு சென்டரில் கட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு, அதாவது நம்ம இந்த டைம் லைன் ஓடுது பார்த்திங்களா, அந்த டைம் ஓடுது பார்த்திங்களா, அந்த டைமில் இருந்து நீங்கள், அதாவது டைம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளே ஹெட்னாக்கா இந்த டைம் டேபிளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய எல்லாம் டிலேட் ஆகிடும். இந்த பாருங்கள் உதாரணம் டிலேட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நான் வந்து சென்டரில் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு, நீங்கள் லெஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கிறது எல்லாமே போயிடும். அதே மாதிரி நீங்கள் ரைட் கொடுத்தீங்கன்னா ரைட்டில் இருக்கிறது போயிடும். அதே மாதிரி நீங்கள் மூணாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ப்ளிட் அண்ட் ப்ளே ஹெட், அது நீங்கள் இந்த மாதிரி எங்கே நம்ம கட் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி கட் ஆகிடும். இந்த மாதிரி கட் ஆகிட்டு நமக்கு ரெண்டு ஃபோட்டோ கூட நமக்கு இந்த மாதிரி ஆகிடும். அதே மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம 1க்கு 2 எத்தனை ஃபோட்டோஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே மூணாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து எஃபெக்ட்டு. இந்த எஃபெக்ட், அதாவது நம்மளுடைய இந்த பேக்ரவுண்டில் வந்து எஃபெக்ட்டு நம்ம வந்துட்டு எப்படின்னா கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் இந்த ஏரோப்ளேன் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் தான் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனில் இருக்கும், பேசிக்காக வந்து இருக்கும் டிஃபால்ட்டாக. அதாவது அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இங்கே வந்து டவுன்லோட், அந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து இந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இதில் வந்துட்டு எஃபெக்ட் கொடுக்கலாம், இதில் இருக்கிற எஃபெக்ட்டை கொடுக்கலாம். நம்ம உதாரணம் பேசிக் டைட்டில் எஃபெக்ட் இருக்குது பாருங்கள், இந்த நம்ம டைட்டில் எஃபெக்ட் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இதில் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டைட்டில் டெக்ஸ்ட் க்ளோஸ் ஹேர், இதில் நம்ம என்ன வேணால் நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம இங்கே டைப் பண்ணிக்கிறோம்.
டைப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் இங்கே பாருங்கள் இந்த ஃபாண்ட் சிம்பிளில் போட்டிங்க சொன்னாக்கா நிறைய ஃபாண்ட் இருக்கும். இங்கே நம்ம வந்து ஃபாண்டை வந்து ஓகே கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் டைட்டில் வந்துச்சு பாருங்கள், ப்ளே பண்ணுறோம் பாருங்கள். இது மாதிரி நம்ம எஃபெக்ட் கொடுக்கலாம். இல்லை நம்ம எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணாலும் மறுபடியும் அது அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணுங்கள், லேயரில் டச் பண்ணுங்கள். அதேமாதிரி அந்த ஆப்ஷனுக்குள்ளார போயிடுங்க. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணும்போது தெரியுது பாருங்கள். ஒன்று ஒன்றா நீங்கள் சூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி டைட்டிலை வந்து நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணாலும் டெக்ஸ்ட்டோடைய கலர் நம்ம இங்கே பாருங்கள், இங்கே 2 இடத்துல இருக்கு பாருங்கள், இந்த கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இந்த எஃபெக்டே நமக்கு வேண்டாம் ஃபோட்டோவில் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் மேலே இருக்கு பாருங்கள், இந்த பேக் வந்துடுங்க. இது டச் பண்ணி பேக் வந்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நான் இருக்கும், அது நான் கொடுத்துட்டிங்கன்னு சொன்னாக்கா அந்த பிக்சர்லேருந்து எஃபெக்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். நம்ம எஃபெக்ட்டு ரிமூவ் ஆகிடும், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேயர் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம போடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா இங்கே வந்து கலர் ஃபில்டர் இருக்கும். நீங்கள் கலர் ஃபில்டர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படிப்பட்ட கலர் நீங்கள் ப்ளைன் கலரு, ஓல்டு கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து இங்கே வந்து நீங்கள் கலர் ஃபில்டர் நீங்கள் நிறைய கலர் ஃபில்டர் இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி கலர் ஃபில்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் இருக்கு பாருங்கள். இதில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டு, கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். நீங்கள் இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பிக்சராக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே விக்னேட்டுன்னு இருக்கு பாருங்கள். இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட்டும் நம்ம இந்த பிக்சரில் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து எடிட் பண்ணிட்ட பிறகு இதில் வந்து கூட நீங்கள் டெக்ஸ்ட்டு கூட நம்ம இதில் வந்து ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட் எப்படி நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நான் வந்து இது எடுத்துட்றேன். நான் இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம வந்து இப்போ ஒயிட் கலர் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒயிட் கலர் வச்சுருக்கிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேயருக்கு போய்டுவோம். லேயர் போய்ட்டு நம்ம நம்ம இந்த பேக்ரவுண்ட் கலரில் நம்ம வீடியோ ஆட் பண்ணிக்கலாம், எஃபெக்ட் கொடுத்துக்கலாம், ஓவர்லே, டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே இருக்குது இதில். நீங்கள் வந்து மீடியா கலர் போய்டுங்க. மீடியா கலர் போய்ட்டு நம்ம ஒரு பிக்சர் வந்து நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த பிக்சர் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் பாருங்கள். இந்த பிக்சரை வந்துட்டு நம்ம எப்படி வேணால் நம்ம சைஸாக நம்ம வந்து கார் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கூட நம்ம இங்கே இந்த பிக்சர் வந்தவுடனே பாருங்கள், இந்த லேயரில் டச் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி பாருங்கள், இந்த ஃபோட்டோ நீங்கள் லேயரில் டச் பண்ணாலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே கட் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்குது, ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்குது. இங்கே பாருங்கள் ரொட்டேட் பண்ணுற பாருங்கள். எப்படி வேணால் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு மறுபடியும் அந்த லேயர் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன், ஓவர் அனிமேஷன் நிறையா இருக்குது பாருங்கள். இன் அனிமேஷன் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ பாருங்கள், இன் அனிமேஷன் போய்ட்டோன்னு சொன்னாக்கா ஃபேடு, இந்த மாதிரி ஃபேட் ஆகும், இந்த மாதிரி பாப் ஆகும், ஸ்லைட் ஷோ, இந்த மாதிரி ஸ்லைடாக வரும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கீழே கூட நீங்கள் இந்த மாதிரி டைமிங்கை வந்து நீங்கள் எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம். அது பாருங்கள் ஸ்லைட் ஷோன்னு இருக்கு பாருங்கள். இந்த ஸ்லைட் ஷோ வந்து நீங்கள் டைம் எப்படி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஸ்லோவாகவும் டவுனு அப்பு டவுனு எல்லாமே வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன், இன் அனிமேஷன் வச்ச மாதிரி நம்ம அவுட் அனிமேஷன் மறையிறது, ஸ்லைட் ஆகிறது, இந்த மாதிரி நம்ம டைமையும் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓவர்லே அனிமேஷன் இருப்பாருங்க. இது என்ன அப்படின்னு சொன்னாக்கா இதுலார நீங்கள் போயிட்டீங்கன்னா பிளிங்க் ஷோ, அதாவது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள், பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கிறோம், பல்ஸு, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து கார்ப் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ஃபான்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டவுன் பண்ணுறீங்களோ அந்த வந்து பிக்சர் வந்து ஒரு மாதிரியே மங்கலாக ஆகிடும், பேக்ரவுண்டோட அப்படியே மங்கலாக தெரியும். இது ஒரு எஃபெக்ட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஆப்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் ஃபில்டர்ஸ், நம்ம வந்து கலர்ஸை வந்து இந்த பிக்சருக்கு எப்படி வேணால் நம்ம கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து அது லேயருக்கு போயிடுவோம். நம்ம லேயருக்கு போய்ட்டோன்னு சொன்னாக்கா கீழே வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லேயர் போயிடுவோம். லேயரில் போய்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டு போயிடுவோம். டெக்ஸ்ட்டை போய்ட்டு நான் ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணி டைப் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் நம்ம எப்படிப்பட்ட ஃபாண்ட்டு கூட நம்ம மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இது உள்ளார போயிட்டீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் நிறையா இங்கே வந்து ஃபாண்ட் இருக்குது, எப்படி வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இப்போ நான் இந்த மாதிரி நிறையா சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணி இங்கே இருக்கு பாருங்கள் ஆப்ஷனு. நான் வந்து ரெட் வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், ரெட்டில் இந்த மாதிரி நம்ம ஃபாண்ட் வச்சுக்கிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் இருக்கு இல்லைங்களா. இப்போ நான் வந்து இன் அனிமேஷன் போகிறேன். இன் அனிமேஷன் போய்ட்டு இந்த மாதிரி நான் வந்து ரைட் சைட் ஸ்லைட் ரைட்டுன்னு வச்சுருக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். அதே மாதிரி மறுபடியும் நம்ம டச் பண்ணிக்குவோம். அவுட் அனிமேஷன் போய்டுவோம். அவுட் அனிமேஷன் போய்ட்டு ஸ்லைடு லெஃப்ட்டுன்னு கொடுத்துருவோம். இப்போ லெஃப்ட்டுன்னு கொடுத்து நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள்.
அதே மாதிரி மறைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கூட நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை கூட நம்ம ஓவர்லே அனிமேஷன் கூட வச்சுக்கலாம். இது பாருங்கள், ஓவர்லே அனிமேஷன் பிளிங்க் ஆகிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நான் வந்து பிளிங்க் அனிமேஷன் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் பிளிங்க் அனிமேஷன் வச்சுட்டு நம்ம ப்ளே பண்ணுறோம். இது பாருங்கள், இந்த மாதிரி ப்ளே ஆகுது பாருங்கள். இதில் கூட நீங்கள் ஆடியோ வாய்ஸ் நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மட்டும் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும், நீங்கள் வாய்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து சவுண்ட் எஃபெக்ட் எதாவது நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆடியோவில் போய்ட்டுன்னு சொன்னாக்கா இதில் நிறைய ஆடியோஸ் இருக்கும். நம்மளுடைய கேலரி, அதாவது நம்மளுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஆடியோ கூட நமக்கு இங்கே வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது வந்து எப்படி சேவ் பண்ணுறது, அதான் நம்மளுடைய கேலரி எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொன்னாக்கா பாருங்கள். இப்போ நான் வந்து சேவ் பண்ணுறோம் பாருங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷேர் சிம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த ஷேர் சிம்பிளில் நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா இங்கே கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கு பாருங்கள். நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 15 MB இருக்குதுன்னு சொல்லி இங்கே கீழே காட்டுது பாருங்கள். இது நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்தோம்னு சொன்னாக்கா எக்ஸ்போர்ட் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோ வந்துட்டு நம்ம என்ன குவாலிட்டியில் நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத இங்கே காட்டுது பாருங்கள். ரிசல்யூஷன் காட்டுது பாருங்கள், 1080 காட்டுது பாருங்கள். அதே ஃப்ரேம் ரேட் பார்த்திங்கன்னா 60 இருக்குது பாருங்கள். நம்ம எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம். 720 கூட வச்சு நம்ம 30 வச்சுக்கலாம். இல்லை 720 வச்சு 60 கூட வச்சுக்கலாம். இல்லை 1080 வச்சு நம்ம 60 கூட வச்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகும். நம்மளுடைய இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் இப்போ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ணது பார்த்திங்கன்னா இங்கே ப்ளே ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம சேனல் நேம் வந்து இங்கே ப்ளே ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லைட் ஆகுது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.